السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. قال النبي صلى الله عليه وسلم: إن الله تبارك وتعالى يقول: يا عبادي إني حرمت الظلم فحرموه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கை மிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே மனிதர்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அந்தஸ்துக்குரிய மனித இனத்திற்கு தன்னுடைய பிரதிநிதி என்ற பெயரையும் அல்லாஹ் சூட்டியிருக்கிறான். பிரதிநிதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிரதிநிதி என்று சொன்னால் ஹலீஃபா என்று அரபியிலே சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள்தான் தலைவர், நபி அவர்கள்தான் ஜனாதிபதி, நபி அவர்கள்தான் அமீருல் முஃமினீன், எல்லாமே நபி தான். நபியை மீறிய யாரும் உலகத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் 30 வருடங்கள் ஹிலாஃபத்தினுடைய நற்செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு பிறகு ஹிலாஃபத்தே ராஷிதா என்று சொல்லப்படக்கூடிய குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலம் 30 வருடங்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 30 வருஷத்துக்கு பின்னால குலஃபாவுர் ராஷிதீன் என்று யார் பெயர் சொல்லியிருந்தாலும் அது ஏற்க தகுந்தது அல்ல. நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் மூலம் 30 வருடங்கள் யாருடைய அந்த ஆட்சி காலத்தோடு முடிகிறது என்று சொன்னால், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறக்குறைய 2 வருடங்கள், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள். இவ்வாறு கணக்கிடுகிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் முடிந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாதங்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். இப்படி ஆட்சியில இருக்கும்போது மிகப்பெரிய இஸ்லாமிய பிளவு, இஸ்லாமிய பிரிவு இன்று வரை உலகளாவிய அடிப்படையில் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பிரிவுகள் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு ஏற்பட்ட அந்த பிரிவு தான். அது விழுதுகளாக இன்றைக்கும் பல பகுதிகளிலே பிரிந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது.
அந்த பிரிவின் துவக்கமாக செய்தனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ அவர்களுடைய வாதத்தின் அடிப்படையில் தங்களுக்கென்று சில மாகாணங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு சிரியா போன்ற பகுதிகளிலே தான் ஹலீஃபா என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். மற்ற பகுதிகளிலே ஈராக் போன்ற மதீனா மக்கா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அலி ரலியல்லாஹுடைய மறைவு ஏற்படுகிறது. அந்த மறைவின் சமயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்கும் தன்னை ஹலீஃபா என்று பிரகடனப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கிறது. அதுல ஏற்பட்டதுதான் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் நேருக்கு நேர் எதிரான மிகப்பெரிய போராட்டம். அதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்கிற போது இந்த என்னுடைய மகன், தன்னுடைய பேரப்பிள்ளையை பற்றி சொல்றாங்க, இந்த என்னுடைய மகன் இஸ்லாமிய இரண்டு பெரும் கூட்டங்களுக்கு மத்தியிலே சமாதான புருஷராக இருப்பார் என்ற நன்மாராயத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹுடைய மிகப்பெரிய படை ஒரு பக்கம் நிற்கிறது. ஹசன் ரலியல்லாஹுடைய தலைமையின் கீழே இன்னொரு படை நிற்கிறது. இரண்டு பக்கங்களிலும் நிற்கக்கூடியவர்கள் 100க்கு 100 முஸ்லிம்கள், யாருமே காபிர் சொல்ல முடியாது. ஒரு கால் அந்த போர் ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 10 பேர் மூத்தா போனாங்க. அந்த பக்கத்துல ஒரு 5 பேர், இந்த பக்கத்துல 5 பேர் மூத்தா போனாங்கன்னு செய்யுங்க. எல்லாரும் யாரு? முஸ்லிம்கள். எல்லாரையும் கொன்றது யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்களின் கரங்களால் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையின் அடிப்படையை கொண்டு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வெள்ளை கொடியை தூக்கி காட்டி நான் சமாதானமாகிறேன் என்று சொல்லி சில நிபந்தனைகளோடு முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஆட்சியை ஒப்படைத்து விட்டு சமாதானமாகிறார்கள். இல்லைன்னு சொன்னா அங்க மிகப்பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதை அடுத்து வந்த காலங்கள் எல்லாம் ஹலீஃபாக்களாக இருந்திருக்கலாம். உமையாக்கள் சில வருடங்கள், அப்பாசியாக்கள் சில வருடங்கள். 2 பேருக்கு மத்தியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய பிரிவுகள், பிளவுகள், சண்டை சச்சரவுகள், அதனால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் இஸ்லாமிய ஒரு சமூகத்திலே மிகப்பெரிய பாதிப்புகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு எப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு 30 இயக்கங்களுக்கு மேல ஆரம்பிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் பிரிஞ்சாச்சுன்னா இன்னைக்கு ஒருத்தர் இயக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி ஒரு பலவீனத்தை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு நாங்க தான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்களே, இது பலவீனம் இல்லையா? அன்றைக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பிரிவின் காரணத்தினால் உமையாக்கள் அப்பாசியாக்களுக்கு மத்தியிலே இருந்த நிழல் போர் பல மாற்று மதத்தை சார்ந்தவர்களை தைரியம் அடைய செய்தது. அதன் காரணத்தினால் மிகப்பெரிய பாதிப்புகள், சாதாரண பாதிப்புகள் அல்ல, மிகப்பெரிய பாதிப்புகள். அந்த வரலாறுகள் எல்லாம் ஒரு நீண்ட நெடிய வரலாறுகள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே தான் சிலுவை போர் என்பதாகவும் தார்த்தாரியாக்களினுடைய அட்டகாசங்கள் என்பதாகவும் பல எதிர்ப்புகளையும் பல பயங்கரமான சவால்களையும் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் எதிர்நோக்கினார்கள். தார்த்தாரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மங்கோலியர்களுடைய மிகப்பெரிய அடாவடித்தனத்தினுடைய சூழலில் பகுதாதிலே இருந்த, ஈராக் தேசத்திலே இருந்த மிகப்பெரிய அறிவியல் கூடங்கள் அழிக்கப்பட்டன. மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றை படம் பிடித்து காட்டக்கூடிய எத்தனையோ லைப்ரரிகள் எரித்து நாசமாக்கப்பட்டன. முஸ்லிம்களுடைய ரத்தத்தை கொண்டு டைக்ரீஸ் நதி சிவப்பு நிறமாகவே ஓடியது. இதற்கெல்லாம் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மிகப்பெரிய மாவீரராக சலாஹுத்தீன் அய்யூபியை கொடுத்தான். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பைத்துல் முகத்தஸை நம்முடைய கையிலே வரவழைத்தான். அதன் பிறகு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் உருவாக்கினான். கண்ணியமானவர்களே, ஒரு சமுதாயம் தன் வரலாறை தெரியாமல் இருந்தால் அந்த சமுதாயத்தை இலகுவான முறையிலே அழித்து விட முடியும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் அதை இன்ட்ரெஸ்டா கேட்கிறோம் பாருங்க. நம்ம வரலாறு நம்மளே புரியல,
அதன் காரணத்தினால் நம்மை இலகுவான முறையிலே அளிக்கிறார்கள். சமீபத்திலே ஏற்பட்ட ராமர் கோயிலினுடைய திறப்பு விழா, அது எப்படி நடந்தது, என்ன வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தெளிவா. ஆனால் பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் கூட அங்கே கட்டப்பட்ட கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. உண்மையான முகங்கள் இந்த விழாவின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டன. கண்ணியமானவர்களே, பக்தி எல்லோருக்கும் இருக்கலாம், அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பள்ளிவாசலை இழக்கும் போது எத்தனை முஸ்லிம் உயிர்கள் காவு வாங்கப்பட்டன, எத்தனை முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் அப்படியே கொதித்திருக்கும். அந்த பள்ளிகளை இடித்துவிட்டு நீதிமன்றம் சொல்லுகிறது, இது கீழே கோயில் இருந்ததற்கான அடையாளம் எல்லாம் தெரியவில்லை, இருந்தாலும் பெருவாரியான பெரும்பான்மை மக்களினுடைய உணர்வுகளுக்கு ஒப்ப இங்கே கோவில் கட்டலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்லுகிற போது, எங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய பள்ளியை இழந்த எங்களுடைய உள்ளங்கள் எப்படி தவித்திருக்கும். கண்ணியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு இல்லை இல்லை, அங்கே ராமர் கோயில் தான் இருந்தது, அங்கே பாபர் மசூதியை அவர் தான் இடித்து விட்டு கட்டினார். அந்த பாபர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த சீதேவியான பாபர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய ஆட்சி காலத்திலே குர்பானியினுடைய ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார். பாபர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மக்களே, நீங்கள் குர்பானி கொடுக்க போகிறீர்கள், ஆடுகளை குர்பானி கொடுங்கள், மாடுகளை குர்பானி கொடுங்கள், ஒட்டகங்களை குர்பானி கொடுங்கள், ஆனால் பசுக்களை மட்டும் குர்பானி கொடுக்காதீர்கள். இந்தியாவினுடைய பெருங்கண்டத்திலே வாழக்கூடிய ஒரு பெரும்பான்மை மக்களினுடைய உணர்வுகள் கஷ்டப்படும். எனவே அவர்கள் தெய்வமாக மதிக்கக்கூடிய பசுமாடுகளை குர்பானி கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு சட்டத்தை சொன்னாரே, அந்த பாபரை பற்றி தான் இப்படிப்பட்ட இட்டுக்கட்டுகள். அடுத்து இன்னொரு பள்ளிவாசல் தீர்ப்பு வந்திருக்கு. கீழே கோயில் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன, உள்ளே அதனுடைய தூண்கள் சில மாற்றங்களை கொண்டு அது பள்ளிவாசல உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அருமையான பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் அதை பற்றி நாம் இங்கே பேச வரவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் நபியை கூறுவீராக, அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் பேரரசனே, துத்தில் முல்க மன் தஷா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கிக் கொள்கிறாய், வதுஇஸ்ஸு மன் தஷா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய், வதுதில்லு மன் தஷா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களுக்கு கேவலத்தை உண்டாக்குகிறாய், பியதிக்கல் கைர், அனைத்து நலவுகளும் உன் கைவசத்திலே இருக்கின்றன, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அனைத்து காரியங்களின் மீதும் அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீ ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கிறாய் என்று நபியை கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மக்களுக்கு சமத்துவத்தை போதிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகளை போதிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. இந்த நாள் வரை நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்று சொன்னால், சுரங்கத்துக்குள்ளே மக்கள் மாட்டிக்கொண்டாலும், பயங்கரமான சூறாவளியிலே மக்கள் மாட்டிக்கொண்டாலும், முன்னால் சென்று தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து அந்த மக்கள் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்துவரா என்று பார்க்காமல் தன் உயிரையே பணயம் வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான். இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்களை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் புயலின் சமயத்தில் காணாமல் போனார்கள். ஆனால் இது மாதிரியான புயலின் சமயத்தில் மட்டும்தான் வாய்க்கு வந்தவாறு பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தினுடைய கையிலே 800 வருடங்கள் ஆட்சியை கொடுத்திருந்தான். இவங்களுடைய அரிப்புக்கு காரணமே இதுதான். அவர்கள் மாற்றி விட்டார்கள், அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள், இப்படி செய்து விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். உண்மையிலேயே 800 வருடங்கள் ஆட்சி செய்த முஸ்லிம்கள் இவர்கள் நினைப்பதை போல நிர்பந்தமான முறையிலே பிறருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களை மதம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்களே, ஆனால் இன்னைக்கு எல்லாருமே முஸ்லிமா இருந்திருப்பாங்க. அப்படியா செஞ்சாங்க?
தங்களுடைய ஆட்சியை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? ஒரு ஆள் கூட ஹஜ்ஜிக்கு போல. முகலாய மன்னர்கள்ல ஒருத்தர் கூட ஹஜ்ஜிக்கு போல. போற நேரத்தில் பார்த்து எவனாவது காலை வாரி விட்டுருவான், தன்னுடைய பதவியை பிடிக்குவான், தன் ஆட்சி போயிரும், பதவி போயிரும், செல்வாக்கு போயிரும் என்ற எண்ணம். இப்படிப்பட்ட மன்னர்களை பத்தி இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாங்கினாங்களாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். நம்முடைய பகுதியிலே நம்முடைய காரியங்களிலே எந்த அநியாயமும் இல்லை. மற்ற மக்களை இன்றும் சகோதரர்களாகத்தான் நினைக்கிறோம். வெளிநாடுகளிலே சென்று வாழுகின்ற காலத்திலும் கூட ஒரு மனிதர் யாராவது என்ன பேரு சுப்பிரமணி என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓ இந்தியாவா, நீங்க தமிழா, அந்த பாசம் இன்னைக்கும் நம்ம நெஞ்சத்திலே இருக்கிறது. இந்தியா என்று சொன்னவுடன் அவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்று பார்ப்பதில்லை. இந்தியா என் நாடு, என் நாட்டு குடிமகன் நீ என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுதா இல்லையா? கண்ணியமானவர்களே, ஆனால் அது அடுத்தவர்களின் உள்ளங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றன சில மக்களுடைய உள்ளங்களிலே. ஆனாலும் படிப்படியாக மாற்றப்படுகின்றன, படிப்படியாக அது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, திட்டமிட்டு மாற்றப்படுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம் வரலாறுகளை நாம் மறந்துவிட்டோம். எத்தனை பேருக்கு இந்த சுதந்திர போராட்ட வரலாறு தெரியும்? இந்த மக்களிலே எத்தனை பேருக்கு சுதந்திர போராட்ட வரலாறு தெரியும்? இந்த சூழ்நிலையில் இந்த வரலாறுகளை மறந்ததின் காரணத்தினால் சில முஸ்லிம்களை என்ன செய்கிறார்கள்? இதெல்லாம் விட்டுட்டு போயிருங்க. எந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினா என்ன, நமக்கு என்ன, பள்ளிவாசல் தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பள்ளிவாசல் எங்கு வேண்டுமானாலும் கட்டப்படலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமி முழுவதும் இந்த உம்மத்துக்கு பள்ளிவாசல், எங்க தொழுகை நேரம் வருதோ தொழுதுக்கிறணும். இது ஸ்பெஷலா இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சலுகை. நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுல சந்தேகம் இல்லை, இதுல யாரும் என்ன செய்யல, மாற்று கருத்துக்கு வரவே இல்லை. அதே சமயத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இடிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், அப்படியே இன்னைக்கு நடக்கிற காரியத்தை விஷயத்தை படம் பிடிச்சு காட்டுறான். சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலௌலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا وَلَيَنْصُرَنَّ اللَّهُ مَنْ يَنْصُرُهُ إِنَّ اللَّهَ لَقَوِيٌّ عَزِيزٌ. கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தையை தான் கவனிக்கணும். إِنَّ اللَّهَ لَقَوِيٌّ عَزِيزٌ. நிச்சயமாக அல்லாஹ் மகத்தானவன், ஆற்றலுக்குரியவன், பவர்ஃபுல்லானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை எப்படி சொல்றான் தெரியுமா? ஒரு சிலரை கொண்டு இன்னொரு சிலரை அல்லாஹ் அடக்கவில்லை என்றால், அப்ப அடக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் யாரோ ஒருவன் அர்த்தம். ஒரு சிலரை கொண்டு இன்னொரு சிலரை அல்லாஹ் அடக்கவில்லை என்று சொன்னால் லஹுத்திமத் ஸவாமிஉ, அதாவது சர்ச்சுகள் உடைக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், லஹுத்திமத் ஸவாமிஉ வபியஉன் வஸலவாத்துன் வமசாஜிது யுذكر فيها اسم الله كثيرا. சிலுவைகளை வணங்கக்கூடிய சர்ச்சுகளும் யூதர்களுடைய ஆலயங்களும் கோவில்களும் இடிக்கப்படும். அல்லாஹ்வினுடைய ஞாபகப்படுத்தக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய இறை இல்லங்களாகிய பள்ளிவாசல்களும் இடிக்கப்படும். அப்போ ஒரு சிலரை இன்னொரு சிலரை கொண்டு அல்லாஹ் அடக்குவான். அப்படி அடக்கலைன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் அர்த்தம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கா இல்லையா? உலக வரலாற்றில் பள்ளிவாசலை இடிச்சிட்டு கோயில் கட்டினாங்கிறது எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த ஒரு காரியத்தை இங்க மட்டும்தான் இப்ப பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்றால் அதை அடக்குவதற்கு சில பேரை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்ம செய்ய வேண்டியது துஆ. அந்த துஆவையே நம்ம மறந்திருக்கிறோம். போராட்டங்கள் நடத்துறோம், வருஷம் பாபரி மசீது உடைச்ச நாள்ல போராட்டங்கள் நடக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்கின்றன நினைச்சு பாருங்க. அந்த போராட்டங்கள் உண்மையிலேயே அது சரியான உயிரோட்டம் உள்ளதா இருக்குதா? உண்மையிலேயே சமூகத்தினுடைய ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் அதுல என்ன அர்த்தம் இருக்கு? கண்ணியமானவர்களே, ஆனால் நாம் உள்ளத்தால் அழுகிறோம், உள்ளத்தால் கவலைப்படுகிறோம், போராடுகிறோம், அதாவது அரசாங்கத்திடத்திலே முறையிடுகிறோம். முஸ்லிம்கள் அமைதியை காக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்பதற்கு கொந்தளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, உணர்ச்சி வசப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னால கையேந்தி துஆ கேட்டு பாருங்க.
யாருமே துவா கேட்காத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் உன் இல்லங்களுக்கு பாதுகாப்பை கொடு, உன்னுடைய இதாராக்களுக்கு பாதுகாப்பை கொடு, உன் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பை கொடு, உன்னுடைய இறை இல்லங்களிலே பள்ளிவாசல்களிலே தொழுகை நடத்தப்படக்கூடிய நேரங்களிலே பாதுகாப்பை கொடு, உன்னுடைய மதரசாக்களுக்கு பாதுகாப்பை கொடு, அனைத்து மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடு, பிரிவினையை உண்டாக்கக்கூடியவர்களுக்கு அழிவை கொடு, பிரிவினையை உண்டாக்கக்கூடியவர்களுக்கு தெளிவை கொடு. அல்லாஹ்ட்ட துவா கேட்கலாமா கேட்க கூடாதா? அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கலாம். யாருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று தெரியாது. இன்னொரு விஷயம், இது விஷயத்திலே எத்தனையோ பேர் கோடி கணக்கில் துவா செய்யறாங்க. அல்லாஹ் என்ன ஏத்துக்கிறவா செஞ்சிட்டான், நம்ம துவா கேட்டா அல்லாஹ் ஒத்துக்கிற போறான் அப்படிலாம் நினைக்க கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன கேட்பான் தெரியுமா? இது விஷயத்தில் உன் பங்களிப்பு என்ன? துவாவாவது செஞ்சியா, மனசுல கவலையாவது பட்டியா? கேட்பானா கேட்க மாட்டானா? அந்த கேள்விக்கு நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? அருமையான பெருமக்களே, நம் வரலாறுகள் தெளிவாக்கப்பட வேண்டும். நம்முடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும், நம்முடைய வரலாறுகளை தெரிய வேண்டும். இன்றைக்கு சென்னையை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். நூற்றுக்கணக்கான வருடங்களை கடந்த எத்தனையோ பள்ளிவாசல்கள் வரலாறுகள். நம்ம பள்ளி 200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பள்ளி, என்ன வரலாறு இருக்கிறது? யாராவது வரலாறை பாதுகாத்தோமா? யாரினால் இந்த இடங்கள் கொடுக்கப்பட்டன? யாரினால் முதலாக பள்ளிவாசல் கட்டப்பட்டது? அதன் பிறகு என்னென்ன நடந்தன? வரலாறுகள் வேண்டும். பழங்காலத்து பள்ளிகளுக்காவது வரலாறு வேண்டும் இல்லையா? இவ்வளவு பெரிய இடத்தை அந்த காலத்து பெருமக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கணும். ஒரு சின்ன இடத்தங்க, ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை நம்ம எட்டு கொடுத்துருவோமா? பள்ளிவாச பக்கத்தில் இருந்தால் அதெல்லாம் முடியாதுங்க, ஏன் இடங்க அப்படின்றோம். அது நம்ம உரிமை, அது வேற விஷயம். ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு சுற்று வட்டாரங்களை மெட்ராஸ் பகுதியில் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை வக்குஃப் சொத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு சரியான முறையில் அது பராமரிக்கப்படாததின் காரணத்தினால் வேறு வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்துகின்றன. காரணம், வரலாறுகள் நம் கையில் இல்லை. வரலாறுகள் நம் கையில வேணும். அந்த வரலாறுகள் தான் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். இன்னைக்கு நம்மளே சந்தேகப்படுறோம், இருக்குமோ? பாபரி மசீதை பற்றி சொல்லும் போது இப்படித்தான் இருக்குமோ, நம்ம தான் தவறா வழங்கிக்கிட்டோமோ? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய கையிலே தான் எல்லா ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அவனுடைய ஆற்றலை மீறி எதுவும் நடக்காது. நாம் எல்லாம் முஸ்லிம்கள், நாம் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். எனவே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். அதே போல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உயர்தரமான வரலாறுகளை படிப்போம். வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த வரலாறுகள் தான் நாளைய சமுதாயத்திலே நம்முடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிச்சலங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பேசுவார்கள், இதுதான் எங்கள் வரலாறு. அதை அடிப்படையான நாம் என்ன செய்யணும்? நாம் ஆதாரபூர்வமான அடிப்படையிலே நாம் அதை பேசுவதற்கும் பழகுவதற்கும் அதை படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக, மதரசாக்களை பாதுகாப்பானாக. எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதோ அங்க அநியாயத்துக்கு அல்லாஹ் துணை போக மாட்டான். இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, அணுவளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். எனவே நியாயங்கள் எந்த பக்கம் இருக்கிறதோ அல்லாஹ் அதற்கு உறுதுணையாக இருந்து நமக்கு உயர்ந்த பாதுகாப்பை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. நம்மை என்றைக்கும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் உயர்வாக்கி எல்லா மக்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத மக்களாக இருந்தாலும் எல்லா மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் அன்பையும் சுபிச்சங்களையும் பாசங்களையும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.